ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. சம்மர் வெக்கேஷனுக்கு வெளியே அவுட்டிங் போனோம். ஃபர்ஸ்ட் அவுட்டிங் இதுதான். இது வந்து ஒரு ஷாப்பிங் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வெளியே எங்கேயாவது வெக்கேஷன் போவோம். நிறைய வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கு பிளான் பண்ணி சரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம். போயிட்டு ஒரு சிலதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்றது அடுத்த வீடியோல நீங்க பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் போனது வந்து ஒரு 10:30க்கு மேல ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்ல இருந்து கிளம்பும் போதே செம்ம வெயிலா இருந்தது. சரி ஆஸ் யூஷுவலா எப்பவுமே நம்ம போகும்போது ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு போயிடுவோம். மாமலா ஒரு கடைக்கு போவோம். அங்கதான் போயிட்டு செம்மையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கிரேப் அப்பா அப்படி நாக்குலயே நின்னுச்சு. அந்த கிரேப் ஜூஸ் வந்து அந்த இடத்துல எப்பயுமே குடிப்போம். சூப்பரா போட்டு கொடுப்பாங்க. செம்மையா இருக்கும். அந்த டேஸ்ட் அவ்வளோ ஒரு மாதிரி ராவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப புளிப்பும் இருக்காது. கிரேப் வந்து ஒரு சில இடத்துல வாயிலே வைக்க முடியாது, பயங்கர புளிப்பா இருக்கும். ஆனா இங்க வந்து சூப்பரா இருந்துச்சு. அப்படியே அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. என்ன வயிற்றுலதான் இடம் இல்லை, ஆனா டேஸ்டா அப்படியே குடிச்சிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயிலுக்கு எதமா ஒரு ஜூஸ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் எங்க நம்ம போனோம்னு பாத்தீங்கன்னா பாடியில இருக்கிற சரவணா தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். முக்கியமான ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போனோம் நாங்க. ஆனா வந்து ஒரு சிலது மட்டும்தான் வாங்கணும். அது வந்து அடுத்த வீடியோல என்னன்னு சொல்றேன் நானு. எதுக்காக போனோன்றதும் மெயினா வந்து நம்ம எங்கேயாவது டூர் ஏதாவது கிளம்புவோம் வெக்கேஷன்றதுனால ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு போனோம். நிறைய கிடைக்கல, ஆனா ஒரு சிலதெல்லாம் வாங்கணும். என்னென்ன வாங்கணும்ன்றத காட்டுறோம். நிறைய வந்து குட்டி குட்டி திங்ஸ் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வாங்குறோமோ இல்லையோ அப்படி பார்த்துட்டே வருவேன். குட்டி குட்டியா இருக்கிற டூல்ஸ் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கும். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். இங்க பாருங்க எவ்வளவு அழகழகான திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வேற ஒரு வேலையா போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து அந்த ஷாப்பிங்கும் முடிச்சிட்டு வந்துடலாம், முடிஞ்ச வரையும் வாங்கிட்டு வரலான்றதுனாலதான் போனோம். இங்க போகும்போது வந்து நாங்க 2 மணி ஆயிருச்சு மதியம். அதுக்கப்புறம் தான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நாங்க வந்து பர்பஸா பார்த்தா இதுக்குன்னு போல நாங்க வேற ஒரு வேலையா போனோம். அதுவே மதியம் ஆயிருச்சு அந்த வேலை முடியறதுக்கே. அதுக்கப்புறம் வந்து 2 மணிக்கு அதுக்கப்புறம் தான் இங்க சரவணா போனோம். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் ஆயிடும், ஈவினிங்லாம் நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். சும்மா இந்த ஒரு 2-3 மணி நேரத்துல ஒரு சில திங்ஸ் எல்லாம் மெயினா வாங்கணும். அதெல்லாம் என்னன்னு பாக்கலாம். எங்க போனாலும் வந்து இந்த சாப்ஸ்டிக் வாங்குவாங்க பசங்க. வுட்லயே இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்டா வீட்டுலதான் எத்தனை இருக்குது, வேணாடா அப்படின்னாலும் இருக்கட்டுமா, நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. நான் எப்ப போனாலும் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி வுட்ல இருக்கிற அந்த ஸ்பூன் இந்த கரண்டி எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கிறேன். ஆனாலும் வந்து போகும்போதெல்லாம் ஏதாவது 1-2 நாள் வாங்கிடுவேன். அதே மாதிரி இந்த முறையும் அததான் பாத்துட்டு இருந்தேன். என்னெல்லாம் மாமலா இருக்கிற கலெக்ஷன் தான் இருக்குதா புதுசா இருக்குதான்னு பாத்துட்டு இருந்தேன். ஆனா புதுசா ஒரு சிலதெல்லாம் இருந்தது. சரி பாக்கலாம் அப்படின்னு பாத்துட்டே வந்து அதுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். என்னென்ன வாங்கணுன்றது அப்புறம் காட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து பசங்க ஒவ்வொரு திங்ஸும் எடுத்துட்டு ஏதாவது ஒண்ணு விளையாட்டு பேசிட்டு இது இதுக்கோ இது அதுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு ரகலை பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பயுமே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு பக்கம் வந்து பாத்துட்டு இருப்போம் என்ன வாங்கலான்னு. இவங்க வந்து அது ஏதாவது பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு இது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் ஓடிச்சு. வாங்க நவுருடா காட்டு என்னென்ன அலப்பறை பண்ணுதுங்க பாரு. நவுருடா இதுதான் பொக்கிஷ பெட்டி. ஆனா என்னன்னா கூட்டு போட முடியாது, ஓப்பன் பொக்கிஷ பெட்டி. கூட்டு இல்ல, அந்த காலத்துல படத்துல எல்லாம் இதுலதான் நாகமாணிக்கம் வச்சிருப்பாங்க. தெரியும். எங்க வீட்டுல எந்த பொக்கிஷமும் இல்ல இது உள்ள வைக்கிறதுல இருந்து நான் வாங்குறேன். நீ என்னமா பண்ற? ஷாப்பிங் போயிட்டு இருக்குதுங்க. ஷாப்பிங் இருக்குதுங்க. எல்லாம் கரண்டி சீஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த முறை வந்து செம்ம கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த சீசன் டைம் நிறைய பேர் வருவாங்க என்னவோன்னு தெரியல. பயங்கர கலெக்ஷன் இருந்துச்சு. பெரிய பெரிய வுட் இந்த மாதிரி கரண்டி எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம்.
இங்கே மேலே இருக்குதான் உள்ளவே இல்லை. உள்ள இருக்குது. வாங்கலாமா இந்த மாதிரி? ஆமா, இந்த மாதிரி ஆகி போச்சுன்னா அந்த மாதிரி வாங்கலாம். தப்பு இல்லை. இந்த மாதிரி அது வந்து வாங்க போகிறோம். அதுலேயும் வந்து இன்னும் போர்டு ஒன்று பெருசாக இருக்கு பாருங்க, அது இது பாருங்க, இது பார்த்தீங்கன்னா இது இன்னும் பெருசாக இருக்குது. 714 இருங்க. இவ்வளோ போச்சு பாருங்க. ஆக்சுவல் ரேட் வந்து 1190. ஆனால் அவன் சொல்லி 1500 நெட்டில் எல்லாம் இது பெரிய ஆமாம், பெரிய போடுறோம். நம்ம 10 பேருக்கா சமைக்க போகிறோம். 10ல் பாதி பேர். இப்பெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஏய், அது பெருசுடா. நான் ஒரு ஐட்டம் கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் கண்டுபிடிச்சேன். ரொம்ப நாளா இது வந்து பல்லாங்குழி விளையாடுறது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்தா, கரெக்டா சூப்பரா அமைஞ்சது. அதையும் எடுத்துக்கிட்டோம். சும்மா பசங்க லீவ்ல இருக்கும்போது விளையாடுவாங்க. பல்லாங்குழி காப்பி. சரி சரி. நான் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கிறா, ரொம்ப வருஷமா. சரி, நல்லா இருக்குதா? பீஸ் மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும் ஆக்சுவலி? விளையாடணும். அப்புறம் நான் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஜாடி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாய்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியா இருக்குது, குட்டி குட்டியா இருக்குது. பெரிய ஜாடி இந்த அளவுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிறது சாமான் மத்ததெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன், உப்பு அதெல்லாம் ஒரு ஊறுகாய் போடுறதுக்கு ஒரு 2 ஜாடி இங்க வந்து சூப்பர் கலெக்ஷன் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து இந்த காப்பர் ஐட்டம் சாமானுங்கெல்லாம் இருந்தது, அங்கேயே கருப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு வந்து நல்லா விலைக்கு யூஸ் பண்ண போல இருக்குது. கடையில இருக்கும்போதே இப்படி கண்ணங்கரேன்னு இருக்குது, எப்படா இதை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்கும் போதே எங்களுக்கு. ஆனா வந்து அதுல அவ்வளவு கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு இருக்குது பாரு, அழகழகா இருந்தது. குட்டி குட்டி பக்கெட்டுங்க, சின்ன சின்ன அந்த தவா மாதிரி சூப்பரா இருந்துச்சு. இது என்ன சொப்பு சாமானா இல்ல வீட்டுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளவு குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு. ரொம்ப சின்ன சின்ன பவுலுங்க. அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தவா மாதிரி இருக்கிறதுலாம் குட்டி குட்டியா இருக்குது. என்னடா கலெக்ஷன் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதே வந்து நல்ல பளபளன்னு இருந்தா சூப்பரா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து கலர் அங்கேயே மாறி இருந்துச்சு. இதுலயே கேரியர் வேறவாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது என் கையில இருக்குது பாருங்க, செம்ம வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயிட் இருந்துச்சு. குத்து விளக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாண சீர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியா இருந்துச்சு. எல்லாமே அப்படியே செட்டா வச்சிருந்தாங்க. இந்த குத்து விளக்கு பாத்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு மேல இருக்குது. அது வந்து 27,000 சில்லறை ஏதோ போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு காசு ஒரு விளக்கு. எப்பா அப்படின்னுட்டு வந்துட்டோம். பெரிய ஹால் இருந்துச்சுன்னா வீட்டுல நடுவுல வச்சோம்னா சூப்பரா இருக்கும்டா அப்படின்னுட்டு இருந்தேன் நானு. சரி சரி வாமா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு தள்ளிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே பில்லு போட்டுட்டு சரி மதியம் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வரும்போதே வந்து 2 மணி ஆயிருந்தது. ஒரு சிலதெல்லாம் பார்த்துட்டு சரி லஞ்சு சாப்பிடலாம் பசிக்குதுமா அப்படின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 9th ஃப்ளோர்ல வந்து கேண்டீன் இருக்கும், அதுக்காக தான் போயிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எங்களுக்கு பொறுத்த வரையும் இந்த கேண்டீன்ன்றது ரொம்பவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கூட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி வெட்ட வெளியா கீழே கொஞ்சம் வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்மெல் வந்து அப்படியே சுத்தம், ரொம்ப இந்த பாடி சரவணான்னு நினைச்சாலே வந்து எங்களுக்கு இந்த கேண்டீன் இது மட்டும் தான் பிடிக்காது. மத்த சோர்ஸும் இருக்காது. கீழே போனோம்னா ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, எதுவும் இருக்காது. கொஞ்சம் நடந்து போய் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். சரி வழியே இல்லாதன்றதுனாலதான் இங்க சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப நெரிசலா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேற சாட்டர்டே வேற நாங்க போனோமா, ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. எப்படியோ ஒண்ணு வாங்குப்பா சாப்பிடு ஒரு ஓரமா நின்னுட்டு அப்படின்னு சாப்பிட்டோம். எப்பயுமே வந்து அன்கம்ஃபர்டபுளா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அங்க சாப்பிடுறது. நான் வந்து ரொம்ப நாளா ஃபுட் ப்ராசஸர் வாங்கி கொடுங்க அப்படின்னுட்டு இருந்தேன். அது கேட்டுட்டே இருக்கிறேன். இப்ப வாங்கலாம் அப்ப வாங்கலாம்னு அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. சரி என்னெல்லாம் மாடல் இருக்குது, என்னென்ன கம்பெனில என்னென்ன மாடல்ல எப்படி இருக்குது அப்படின்றத பாக்கலாம்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுல நிறைய வெரைட்டி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்துச்சு. சரி மண்டையை பிச்சுக்கிச்சு எதடா வாங்குறதுன்னு. சரி அப்புறமா வாங்கிக்கலாம், எல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நெட்ல அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேக் வாங்கணும் லேப்டாப்புக்கு அப்படின்னுட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் சாயி.
கண்டிப்பா வாங்கி குடுக்கணும்மா. ரொம்ப கஷ்டமா இருக்குது. பேக் வந்து பழைய பேக் எதுவுமே பத்த மாட்டேங்குது. அவனுக்கு வந்து நெறைய திங்ஸ் வச்சிருக்கிறான் ஃபிரெண்ட்ஸ். கேம் சம்மந்தப்பட்டதெல்லாம். கீபோர்டு, மவுஸே 2, 3 வச்சிருப்பான். என்னென்னத்தையும் வச்சிருக்கிறான். விளையாட்டு சாமானுங்கலாம் அந்த மாதிரி கேம் சம்மந்தப்பட்டதெல்லாம். அது பேக் பத்த மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது. எனக்கு தனியா ஒரு பேக் வாங்கி குடுங்க அப்டின்னிட்டு இருந்தான். கேம்பிங் சார் அதுக்குள்ள போட்டு கேம்பிங் அதெல்லாம் வாங்க மாட்டேன் சும்மா சீனு வேற வேற இடம் இருக்கும். ஆமா ஆமா எல்லாமே வேற வேற செக்ஷன். அது கேம்பிங் பேக் அதெல்லாம் ஆமா நல்லா இருக்கும்ல. இது ஒருத்தருக்கு தான் மம்மி கற்றுவோம். சும்மா இந்த டென்ட்டுங்க அதெல்லாம் வச்சுப்பாங்க மாதிரி கம்பார்ட்மெண்ட். யார் சிரிக்கிறது? எதுக்கு ஏய் ரிஸ்ட் பேக் இருக்கா பாருடா. இதுதான் ரிஸ்ட் பேக். இது மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம்டா. சாஃப்டாக இருக்குது இது கொஞ்சம். அது மாதிரி சூட் கேஸ் மாதிரி இது பார்த்தா. இப்படி ஒன்று போட்டுக்கலாம், அப்படி ஒன்று போட்டுக்கலாம் சார். கேமரா கூட எதனா சந்தில் செஞ்சு இந்த வச்சிடலாம். இல்லைங்களா ஒரு ஆர்வம் ஓகேவா? இது போடுங்க. ஏய் நல்லா இருக்குதுடா இதுவே. அது ஒரு மாதிரி பழைய காலத்து பேக் மாதிரி இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஒரு வழியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பேக் எடுத்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப பிடிச்சது. எல்லாமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா திங்ஸும் வச்சுக்கிற மாதிரி தனித்தனியா ஜிப் வச்சு சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். லேப்டாப் பேக் வந்து நிறைய வெரைட்டி சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கலெக்ஷன்லாம் செம்மன்னே சொல்லலாம். பை எடுத்துப்போம். எதுக்காக? எதுக்கு? லேப்டாப்புக்கு நாங்கள் வந்து 2 லேப்டாப் வச்சுருக்கோம். அப்பா அதுவும் இல்லாமல் ஒரு லேப்டாப் வச்சுருக்காங்க. 3 லேப்டாப். ட்ரையலிங் எல்லாம் எவ்வளவு கலெக்ஷன் பாருங்க. சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. நம்ம வீட்லயே வேணான்ற அளவுக்கு இருக்குது. அதால வந்து அந்த பக்கம்லாம் நாங்க எப்பயும் திரும்பி பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே பார்த்துட்டே போனோம். சூப்பரா இருந்துச்சு கலெக்ஷன்லாம். நார்மலா இருக்கிறத விட வந்து நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க இந்த முறை. அதுக்கப்புறம் வந்து கௌசியும் ஜனனியும் வந்து பெல்ட் வாங்கணும் நாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்துட்டு இருந்தாங்க. இது கொஞ்ச நேரம் ஓடிட்டு இருந்தது. ஏன்னா வந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன வாங்கணும்ன்றது வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் எடுக்கிற ஒயிட் மாதிரி வெளுத்துரும். அதுக்கப்புறம் செப்பல் இந்த செக்ஷனுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பார்த்துட்டே இருந்தோம். என்ன சொல்றது, செப்பல்னாலே வந்து எங்களுக்கு கரெக்டா அமையாதுன்னு வச்சுங்களேன். நமக்கு மட்டும்தான் அப்படியா எல்லாருக்கும் அப்படியான்னு தெரியல. அவ்வளோ செப்பல் இருக்குது. எதை எடுத்தாலும் பிடிக்கலடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் பாத்துக்கலாமா, அழுத்துருச்சு. சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு பசங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம காலையிலேயே கிளம்பி வந்தோம். மத்த வேலையை முடிச்சிட்டு இதெல்லாம் கொஞ்ச நேரம் சுத்துறதுக்குள்ளே வந்து பசங்க போலாம் போலான்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி செப்பல்லாம் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்டா அப்படின்னுட்டு அதோட முடிச்சாச்சு. பில்லு போட்டு டோக்கன் போட்டு குடுத்துட்டு சரி காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு திரும்ப கேண்டீன் வந்தோம். அங்க வந்து பீஸா எப்ப போனாலும் கம்பல்சரியா பீஸா சாப்பிடாம வரமாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்க வந்து சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த சீஸ் வந்து செம்மையா இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் சாயை வந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருந்தோம். கௌசியப்பா போய் டீ வாங்கிட்டு வரதுக்காக போனாங்க. அதுக்குள்ள வந்து நாங்க வந்து பீஸா டேஸ்ட் பண்ணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். சாய் வந்து பிரெட் ரோல் ஏதோ வாங்கினா அதெல்லாம் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கார்ல சாப்பிட்றோமா இப்ப வயித்துல இடம் இல்லைன்னா சரிடா அப்படின்னு அப்படியே பார்சல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ப்ரௌனி வாங்கினாங்க. அதையும் வந்து எடுத்துட்டு கார்ல சாப்பிட போறோன்ட்டு அப்படியே பார்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாலும் இந்த சுகர் ப்ராப்ளம் பெரிய இதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை போடுறது நமக்கு பத்தவே பத்தாது. அதுக்கப்புறம் கிளறி கிளறி கொடுத்தாலும் சர்க்கரை இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கௌசி இது கொஞ்சம் பரவாயில்லம்மா இதை பாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் குடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுல கொஞ்சம் நல்லா இருந்தது. எனக்கு கொடுத்தது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. கௌசி வந்து கம்மியா இருந்தாலும் குடிச்சிருவா, நான் குடிச்சிடறேம்மா அப்படின்ட்டு அப்புறம் அவ குடிச்சான். அப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டு தம்ப்நெயிலுக்கு அதுக்கப்புறம் வந்து குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இதுல வந்து அதுக்கப்புறம் சென்னா வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சென்னா ஒரு பிளேட் வாங்கணும். செமையா இருந்துச்சு.
ஏன்னா வந்து ஈவினிங் ஆயிருச்சு. சரி வயித்துல கொஞ்சம் இடம் இருக்கும்ல. சாப்பிட்ட உடனே தான் நம்மளால எதுவும் சாப்பிட முடியாது. பீஸா வந்து அந்த குட்டி பீஸா தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 4 பீஸ் தான் இருந்துச்சு. ஆளுக்கு 1 பசங்க சாப்பிட்டாங்க. நான் 1 சாப்பிட்டேன். கௌசிப்பா வேணான்னிட்டாரு. அதுக்கப்புறம் சென்னா வாங்கி கௌசிப்பா நீங்க சாப்பிடுங்க அப்டின்னேன். அதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் சாப்பிட்டாரு. நாங்க எல்லாருமே பொதுவா ஷேர் பண்ணி தான் எதா இருந்தாலும் எல்லாரும் ஆளு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளிய வந்தாச்சு. இந்த லைட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்டர் ஆகுற இடம் இது. செமையா இருக்கும். கீழ இறங்கி வந்துட்டோம். அதுக்கப்புறம் சும்மா அப்படியே ஒரு தம்ப்நெயிலுக்குலாம் போட்டோ எடுத்துட்டு, அப்படியே கொஞ்சம் எல்லாம் ஒரு ரவுண்ட் அப்படி வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. டைம்ல ஒவ்வொரு விசேஷத்துக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க அந்த வெளிய. இந்த முறை வந்து கிட்ஸ் அந்த வெகேஷன்றதுனாலயே என்னவோ சூப்பர்மேன் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஸ்பைடர் மேன் மாதிரி இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். சூப்பர்மேன்ல ஸ்பைடர் மேன் அந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளிய வந்து கொரில்லா மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்க வெயிட் வச்சிருந்தோமா, அதெல்லாம் போட்டோலாம் எடுக்கல போலாம்டா அப்படின்னு கிளம்பியாச்சு. கௌசிப்பா வந்து பார்க்கிங்ல அந்த லாஸ்ட் கார் விட்டு இருப்பாராட்டிருக்குது. அத போய் எடுத்துட்டு வர வரையும் எதுக்கு அவ்வளவு தூரம் நடப்பானே, இங்கேயே நில்லுங்க வெயிட்டா இருக்குது அப்படின்ட்டு அப்படியே முன்னாடியே விட்டுட்டு அந்த பக்கம் போய் கார் எடுத்துட்டு வந்தாரு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டிராபிக்கா இருந்துச்சு. நல்ல ஈவினிங் டைம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 5 மணிக்கு வெளிய வந்தா செம்ம டிராபிக்கா இருந்துச்சு. கரெக்டா நம்ம வெளிய வர இடத்துலயே வந்து சிக்னல் க்ளோஸ் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணா அப்படியே ஓடுதுங்க வண்டிங்க. செம்ம டிராபிக்கா இருந்துச்சு. அந்த ரோடு மட்டும் தான் அப்புறம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீயா தான் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த லாஸ்ட் எண்ட்ல வந்து ஃபுட் கோர்ட் ஒண்ணு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்க போலாமா அப்படின்னுட்டு இருந்தாங்க கௌசிப்பா. வேணாங்க இப்பதான் வந்து அந்த பீஸா காஃபி எல்லாம் குடிச்சது வயிறு ஃபுல்லா இருக்குது. ஊருகிட்ட போயிட்டு ஏதாவது காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம். இப்பெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னுட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. சரியான புழுக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர வெயில். எப்பா வெளியே எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது. டூ த்ரீ சன்செட். அழகா இருக்குது பாரு. செம்மையா அப்படியே அந்த மாடியிலேயே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சன்செட் வந்து நம்ம வெக்கேஷன் போகும்போது நிறைய இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில். புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து என்னது சன்செட்டுன்னு கத்துறாங்கன்னு பார்ப்பீங்க. பழைய வீடியோலாம் போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவுட்டிங் விலாகில் பார்க்கணும். அப்போ தான் வந்து சன்செட் என்ன ரகசியம்ன்றது தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டே இருந்தோமா, நல்ல இருட்டாயிருச்சு. சரி கொஞ்சம் காஃபி குடிக்கலாமே அப்படின்னு ஒரு இடத்துல இறங்கணும். அங்க வந்து பசங்க ஒரு சில இதெல்லாம் வாங்கினாங்க. பாபா பாரு, 2 பாபாவா தெரிகிறாரு. ஐயா கடவுளே, கண்ணாடியில் ஒரு பாபா தெரிகிறாரு. பறக்குது அது பாபா பாது. அது கீழே பிள்ளையார் இருக்கிற சாய். நானு கௌசி ஜனனி வந்து டீ குடிச்சோம், காஃபி குடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சாய் வந்து பாஸ்தாவாவது ஏதாவது வாங்கலாமா கொஞ்சமா அப்படின்னும். ஏற்கனவே ஒரு இடத்துல வாங்கணும், அதே இடத்துல தான் நிறுத்தணும். அங்க நல்லா இருந்தது, அதை வாங்கலாமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னா சரின்னு அதையும் வாங்கிட்டு சாப்பிட்டாங்க. என்ன சாப்பிட்றீங்க? மேகி பாஸ்தா. கையிடுறா. மேகி பன்னீர் பாஸ்தா. சூப்பர். இங்க வந்து ஏற்கனவே ஒரு முறை பாஸ்தா சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பழைய வீடியோல கூட பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது, அந்த டேஸ்ட் நல்லா இருந்தது. அதெல்லாம் வந்து நாங்க காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். சாய் வந்து பாஸ்தாவாவது இல்ல ஏதாவது வாங்கலாமா, மேகி மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் 2மே வந்து வாங்கியாச்சு. பன்னீர் பாஸ்தாவும் பன்னீர் மேகியும் வாங்கினாங்க. நல்லா டேஸ்ட் பண்ணி சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆனா வந்து செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நினைச்சேன் நானு, அப்படியே மேகி வந்து நம்ம வீட்டுல பிளைனா பண்ணாத இந்த மாதிரி பண்ணலாம் போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து சுத்திட்டு ஊருக்கிட்ட வந்தாச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில இருந்து சுத்திட்டே இருந்தோமா, செம்ம டயர்டா இருந்தது. செம்ம கால் வலி. வெயில் வந்து ரொம்ப ரொம்ப புழுக்கம் அதிகமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சென்னைலாம் எப்பா முடியவே இல்லை. எங்கேயாவது நம்ம போனோம் அப்படின்னு பிளான் பண்றது கூட வேணாப்பா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளவு புழுக்கமா இருந்துச்சு.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். இது இல்லாம வெக்கேஷன் வெளியே அவுட்டிங்லாம் எங்கெல்லாம் போறது அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.